Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject virtualization for analyst exam April-May 2025. The subject code is CCS372 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion, important question discussion and question paper discussion. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் இன் 2021 ரெகுலேஷன். ரொம்ப ஈஸியா கொஸ்டின் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அந்த கொஸ்டினை தாண்டி எப்படி வளைச்சு கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியும். ஒரு யூனிட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 கான்செப்ட்ஸ் பாத்தீங்கன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப், ரைட்? சோ நான் சொல்ற கொஸ்டின்ஸ் சாய்ஸ் இல்லாம படிங்க. சோ ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட், ரைட்? சோ வித் திஸ் we will start this particular video. So we will start with unit wise discussion. So unit wise discussion la பாத்தீங்க அப்படின்னா introduction to virtualization. So இந்த சப்ஜெக்ட்ல பொறுத்த வரைக்கும் எல்லா virtualizationம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். That is what is virtualization, what is desktop virtualization, what is network virtualization, what is server virtualization. இந்த மாதிரி நிறைய virtualizations இருக்கு, right? Memory virtualizations, எல்லா virtualizationம் what is whatனால கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், right? So unit 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா virtualization and cloud computing, right? So இதுல இந்த types of hypervisors and types of hardware virtualization, இந்த ரெண்டு கான்செப்ட் பாத்தீங்கன்னா that is more than enough. அதுலயுமே இந்த type of virtualization, hardware virtualization நிறைய ரிப்பீட் ஆன questions. And similarly இந்த unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா the desktop virtualization and its types, server virtualization and its types, and similarly virtual machines and its types. இந்த மூணு क्वेश्चन பாத்தீங்கன்னாவே கன்ஃபார்மா போதும். பார்ட் சி லயுமே கேட்கக்கூடிய क्वेश्चन இந்த சர்வர் virtualization எல்லாம். And unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு क्वेश्चन பாத்தீங்கன்னாவே கன்ஃபார்மா போதும். VLAN and WLAN architecture. part B பொறுத்த வரைக்கும் that is more than enough. But provided network virtualization, right? அப்படினா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா part C ல network virtualization கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. And unit 4 once again very simple, storage virtualization. இந்த storage virtualizationல memory virtualization என்ன, types of storage virtualization என்ன தெரிஞ்சுக்கோங்க. And இது வந்து very important areas. SAN, NAS, RAID. இந்த மூணு கான்செப்ட்ஸும் சேர்ந்து கேட்கலாம், இல்ல தனித்தனியா ஸ்பிளிட் அப்ஸ்லயும் கேட்கலாம், ரைட்? ரொம்ப ஈஸியா படிக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் தான். And unit 5 இந்த சப்ஜெக்ட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா யூனிட்லயுமே மோர் தென் 2 क्वेश्चन தான் படிப்பீங்க மேக்ஸிமம், 2 இல்லனா 3 क्वेश्चन, ரைட்? ஆனா யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் I would recommend you to study all the questions. ஏனா எல்லாமே scenario based questions தான். கண்டிப்பா பார்ட் சி ல யூனிட் 5 ல இருந்து क्वेश्चन வரும். And part B லயும் கண்டிப்பா யூனிட் 5 ல இருந்து क्वेश्चंस எடுத்தாகணும். அப்ப பாத்தீங்கன்னா part B ல 2 क्वेश्चन, part C ல 2 क्वेश्चन, மொத்தம் 4 क्वेश्चन நீ படிக்கணும், ரைட்டா? சோ இப்போ நம்ம எந்த क्वेश्चन விட்டாலுமே அந்த क्वेश्चन வந்து பேரலா கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? எல்லாமே ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் தான். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா Amazon AWS and Google virtualization, right? And Microsoft Hyper-V and Oracle VM virtual box, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ரைட்? இந்த 4 क्वेश्चन ஷோர் ஷார்ட்டா படிச்சிருங்க. அதுக்காக இந்த IBM பவர் and similarly VM வேற விட சொல்லல, வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த क्वेश्चन வேணா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 क्वेश्चन தான் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு இது ரெண்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? சோ இந்த சப்ஜெக்ட்ல நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கக்கூடிய யூனிட் வந்து யூனிட் 5 தான். And unit 5 மட்டும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். உங்களோட CGPA நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இந்த சப்ஜெக்டால, ரைட்? சோ இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் பாராடிசம்ஸ், இது வந்து டவுன்லோடபிள் லிங்கா கொடுத்திருக்கேன். அண்ட் as well as யூனிவர்சிட்டி क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு வந்து 2 years of क्वेश्चन பேப்பர் கொடுத்திருக்கேன். கன்ஃபார்மா அதை யூஸ் பண்ணி படிங்க. அண்ட் பார்ட் ஏ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன கான்செப்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாவே எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு 8 2 மார்க்ஸ் ஆவது உங்களால எழுத முடியும். அப்படி இல்லாம நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விட்ட கான்செப்ட் தட் இஸ் நீட் ஃபார் virtualization, காஸ்ட், இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம நிறைய ஏரியாஸ் விட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வர் virtualizationல பிசினஸ் கேஸ் ஃபார் சர்வர் virtualization, அண்ட் சிமிலர்லி இந்த செலக்டிங் சர்வர் virtualization பிளாட்ஃபார்ம், இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா? சோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா உங்களால 2 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம ஏற்கனவே virtual நெட்வொர்க் virtualization என்னன்னு படிச்சிருக்கோம். அண்ட் இதெல்லாம் இது 2 கான்செப்டும் படிக்கிறீங்க, ஷோர் ஷாட்டா உங்களால எழுத முடியும். யூனிட்
4ல வந்து இந்த ஏரியாஸ் மட்டும் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ தட் 2 மார்க்கும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் யூனிட் 5 நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டெஃபினட்டா பார்ட் ஏக்கு இது அதிகம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. 2 மார்க்ஸுமே எழுதலாம். ரைட்டா? மேக்ஸிமம் 8 to 9 2 மார்க்ஸ் டைரக்ட் क्वेश्चंस எல்லாமே ஈஸியா எழுத முடியும் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ரைட்? அண்ட் we will see question wise discussion. Question wise discussionல இந்த 2 क्वेश्चन தான் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். அதுலயுமே இந்த क्वेश्चन is very very important. கன்ஃபார்மா படிச்சிருங்க. டைப் ஆஃப் ஹைப்பர்வைசர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? சோ யூனிட் 1ல 2 क्वेश्चन தான் படிக்கிறீங்க. டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர்வைசர்ஸ். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 3 கான்செப்ட் ஷோர்ட்டா படிச்சிருக்கணும். ரைட்டா? வர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட், டெஸ்க்டாப் விர்ச்சுவலைசேஷன் அண்ட் சர்வர் விர்ச்சுவலைசேஷன். இதெல்லாம் சினாரியோ பேஸ்ட் क्वेश्चन கேட்டாலும் உங்களால எழுத முடியும். ரைட்? அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா WAN ஆர்க்கிடெக்சர் அண்ட் WAN விர்ச்சுவலைசேஷன். இந்த 2 கான்செப்டும் கன்ஃபார்மா படிச்சிருங்க. எல்லா क्वेश्चन பேப்பர்லயும் மோஸ்ட்லி இந்த क्वेश्चन இருக்கும். அண்ட் அதுக்கு பேரலல் நெட்வொர்க் விர்ச்சுவலைசேஷன் தான் வரும். ரைட்? இந்த 3 क्वेश्चन ஷோர்ட்டா படிங்க. இந்த நெட்வொர்க் விர்ச்சுவலைசேஷன் பார்ட் C ல கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இத படிக்க சொல்றேன். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெமரி விர்ச்சுவலைசேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன். அண்ட் கண்டிப்பா இந்த 3 क्वेश्चन படிங்க. SAN, NAS, RAID. வாட் இஸ் வாட் ஸ்பிளிட் டெஸ்ட்ல கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் யூனிட் 5 as I said நீங்க எல்லாமே படிக்கலனாலும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு இது விட்டுருக்கேன். பட் அதுவே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. பட் இந்த 5 क्वेश्चनும் கன்ஃபார்மா படிச்சிருக்கணும். கூகுள் விர்ச்சுவலைசேஷன், ஆரக்கிள் VM, மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-V, Amazon AWS, VMware virtualization. Right? So now we will see question paper discussion. Question paper discussion November December 2024 question எடுக்கிறோம். ரைட்? இதுல பாத்தீங்கன்னா define virtualization and state its need கேட்டிருக்காங்க. Working of hardware virtualization and challenges posted. What is the use of virtual machine? Desktop virtualization type. Advantages of network virtualization. Uses of VLAN network virtualization. Define storage virtualization. Name 2 types of virtualization. State the risk associated with storage virtualization. Virtualization tools. Right? And difference between VMware AWS and Microsoft Hyper-V கேட்டிருக்காங்க. Right? Almost நம்ம படிச்ச ஏரியாஸ்ல இருந்தா எல்லா क्वेश्चंसும் ஈஸியா உங்களால எழுத முடியும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन பேப்பர் எல்லாமே சினாரியோ பேஸ்ட் क्वेश्चन மாதிரி இருந்தா கூட எல்லாமே டைரக்ட் क्वेश्चन மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அனலைஸ் a case study where implement virtualization concept. virtualization கான்செப்ட பெனிஃபிட்ஸ் லிமிட்டேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் virtualization, full virtualization, partial virtualization and para virtualization in depth எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. ரைட்? அண்ட் அகைன் சினாரியோன்னு சொல்லிட்டு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா சர்வர் virtualization क्वेश्चन கேட்டிருக்காங்க. And again scenario சொல்லிட்டு desktop virtualization question கேட்டிருக்காங்க. And third question பாத்தீங்க அப்படின்னா network virtualization கேட்டிருக்காங்க. And similarly WLAN architecture and WLAN virtualization கேட்டிருக்காங்க. இந்த question இல்லாத question paper இருக்காது. ரைட்? And unit 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா storage virtualization and its types கேட்டிருக்காங்க. And similarly இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி SAN, RAID and NAS. இந்த questionும் very very important unit 4ல. And unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா AWS கேட்டிருக்காங்க. AWS virtualization and பாத்தீங்கன்னா Google computing engine. ரைட்? இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. And part C பாருங்க, இப்ப இந்த பிளாட்ஃபார்ம் பாருங்க, எல்லா क्वेश्चनயும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. VMware, Amazon AWS, Hyper-V, Oracle VM, ரைட்? IBM Power and Google virtualization. இப்ப நான் வந்து IBM Power நீங்க விட்டுருங்கன்னு சொல்லிருக்கேன். ரைட்டா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணா போதும்னு சொல்லிருக்கேன். பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா உங்களால IBM பவர் VMனா என்னன்னு தெரியாது. சோ அதனால யூனிட் 5ல வந்து விட்டாலுமே அது வாட் இஸ் வாட்னா படிச்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? யூனிட் 5 is very very important for this particular subject. And similarly பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஸ்க் அசஸ்மென்ட் ஃபார் ஸ்டோரேஜ் virtualization இந்த கான்செப்ட் நம்ம விட்டுருக்கோம். ரைட்டா? தட் நாட் a problem. பட் ஸ்டோரேஜ் virtualization உங்களுக்கு தெரியும். ரைட்? நான் சொன்ன क्वेश्चंस பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா क्वेश्चंस வந்தாலுமே மீதி பேரலா இருக்க क्वेश्चन உங்களால ஈஸியா எழுத முடியும். ரைட்? You will see another question paper which is April May 2024. இது வந்து ரொம்ப easiest question. பாத்தீங்கன்னா define cloud computing, limitations of virtualization, what is virtual machine, advantages of using virtual machine, define VLAN, function of network virtualization, risk in storage virtualization, different types of storage virtualization, Microsoft Hyper-V, right? Briefly on virtualization techniques offered by Google. And இங்க பாத்தீங்கன்னா types of hardware virtualization, type of hypervisors, server virtualization, desktop virtualization எல்லாமே direct questions தான். Network virtualization, similarly WLAN architecture, WLAN virtualization,
and unit 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா memory virtualization and different types and again SAN, NAS and RAID, right? and இங்க பாத்தீங்கன்னா VMware and as well as IBM. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க Amazon, Google, Microsoft இதெல்லாம் ரொம்ப key areas. ஆனா இந்த இது நம்ம நீங்க omit பண்ணிருந்தீங்கன்னா you will be in trouble. VMware and as well as IBM Power VM, right? and similarly பாத்தீங்க அப்படின்னா part C ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா Windows, Linux, NT platforms, right? Virtualization concepts கேட்டிருக்காங்க. and similarly key points discussed in different area approaches of virtualization levels, right? virtualization levels explain பண்ண சொல்லிருக்காங்க, right? so இந்த क्वेश्चन பேப்பர் ரொம்ப ஈஸியான क्वेश्चन பேப்பர் தான். and first பார்த்த क्वेश्चन பேப்பரும் ஈஸியஸ்ட் क्वेश्चन பேப்பர் தான். ஆனா சினாரியோ பேஸ்ட் கேக்குற மாதிரி டைரக்டா தான் கேட்டிருந்தாங்க, right? so இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் உங்களால படிக்க முடியும். 2 to 3 கான்செப்ட்ஸ் பார்த்தாவே போதும். ஆனா நான் சொன்ன கான்செப்ட்ஸ் சாய்ஸ் இல்லாம படிங்க, so that you can score more marks. Today what we have seen important questions for virtualization. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.